Hello viewers, welcome to Ooty Cooking Channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ரொம்ப டேஸ்டான அதோட ரொம்ப ஹெல்தியான சீம்பால் தான் செய்ய போறோம். இது பெண்களுக்கு ரொம்பவே ஹெல்தியானது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப நாள் சொல்லி வச்சு எனக்கு இன்னைக்கு தான் சீம்பால் கிடைச்சிருக்கு. இப்பதான் வாங்கிட்டு வந்தோம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா திக்கா க்ரீமியா இருக்குன்னு டார்க் yellow கலர்ல இருக்கு. மாடு கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறம் கறக்கிற முதல் பால் தான் சீம்பால். முதல் பால்ல நம்ம செய்யும்போது கேக் மாதிரி அதாவது மில்க் புட்டிங்லாம் இருக்குலையா அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது பால்லையுமே நம்ம செய்யலாம். ஆனால் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து கிடைக்காது. ஃபர்ஸ்ட் மில்காக இருந்தாலும் சரி செகண்ட் மில்காக இருந்தாலும் சரி இதே ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க இப்போ செய்யலாம். நாம் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் பாலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா பால் கறக்கும் போது சின்ன சின்ன முடி தூசி எல்லாம் இருக்கும். நம்ம பாலை ஃபில்ட்ரு பண்ணுறப்போ அதெல்லாம் வடிகட்டிலேயே நின்றுக்கும். அதனால் கண்டிப்பாக பாலை வடிகட்டிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இந்த பால் வந்து 1லேருந்து 1.25 லிட்டர் அளவு இருக்குது. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 இன்ச் சுக்கு சேர்த்துக்கோங்க. 5 ஏலக்காய், 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது சரியாக 20 டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு. இந்த அளவுக்கு இனிப்பு வந்து சரியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்தோம்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடி பண்ண சர்க்கரையை நாம் வடிகட்டி வச்சுருந்த சீம்பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். சர்க்கரையை பொடி பண்ணாமல் நம்ம சேர்க்கும் போது பால் நல்லா திக்காக இருக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் பாலோட மிக்ஸ் ஆகாது. அதனால் நம்ம பவுட்ரு பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் கையெடுக்காமல் நல்லா கலந்து விடுங்க. பால் ரொம்ப க்ரீமியாக இருக்கிறதுக்கு பவுட்ரும் அவ்வளோ சீக்கிரம் கலந்து வராது. அதனால் கையெடுக்காமல் நல்லா கலந்து விடுங்க. அடியில் போய் சர்க்கரை தூள் வந்து நின்றுக்கும். அதனால் கையை எடுக்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நாம் எப்படி கலந்து வைக்கிறோமோ சீம்பால் வெந்ததுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருக்கும். சர்க்கரை நல்லா கலக்கலைன்னா ஸ்வீட்னஸ் வந்து அடியில் இருக்கும், மேலே வந்து ஸ்வீட் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதை ஸ்டீம் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு சின்ன பவுல் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கலக்கி வச்சிருந்த சீம்பால் பாத்திரத்தை வச்சிடலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றிருக்க தண்ணி வந்து சீம்பால் பாத்திரத்தை வந்து தொட்டுட்ருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போது சீம்பாலை நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சீம்பாலை ஒரு தட்டு வச்சு நல்லா மூடி வச்சுட்டு அப்புறம் இட்லி பாத்திரம் மூடி வச்சுருங்க. 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா சீம்பால் வெந்து வரணும். இதே மாதிரி நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் இதே மாதிரி வச்சுட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ சரியாக 25 நிமிஷம் ஆயிருக்கு. நான் வந்து இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சீம்பால் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு கத்தி இல்லைன்னா டூத் பிக்கை வந்து நீங்கள் உள்ள சென்டரில் விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கத்தியில் வந்து எதுவுமே ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட சீம்பால் வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வந்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். நீங்கள் அப்படியே சீம்பால் பாத்திரத்தை அப்படியே ஒரு பிளேட்டில் கமுத்துனீங்கன்னா அப்படியே அழகாக வந்து விழுந்துடும். இப்போ இதை பாத்திரத்துலேருந்து நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு கத்தி வச்சு ஓரங்களெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுருங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அப்படியே ஒரு கேக் மாதிரியே வெந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட ரொம்ப ஹெல்த்தியானதும். உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராச்சும் மாடு வளர்த்துறவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு சீம்பால் வாங்கி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.